அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வாழையில் வரக்கூடிய சூடோஸ்டெம் போரர் தண்டுக்கூன் வண்டு தாக்கத்தின் அறிகுறிகளையும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற பற்றி பார்க்கலாம். முதல்ல அறிகுறிகள். இந்த புழுக்கள் எல்லாமே தண்டு பகுதிகளை ஓட்ட போட்டு உள்ள இருக்க திசு பகுதிகளை சாப்பிடுது. அதனால அப்பகுதியிலிருந்து பிசின் போன்ற ஒரு திரவம் வெளிவருது. இந்த வண்டுகள் அதிகமாக தாக்குன தண்டு பகுதிகள் எல்லாமே அழுகி துர்நாற்றம் வீசுது. பொதுவாக வண்டுகள் தாக்குன மரங்கள்லேருந்து நமக்கு பூ வெளிவருவதோ காய் முதிர்ச்சி அடைவதோ எதுவுமே இருக்காது. இதனால் நமக்கு மகசூலுமே பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வண்டுகளால் பாதிக்கப்பட்ட மரங்கள்லேருந்து குலைகள் தோன்றுவது பொதுவாக இருக்காது. அப்படியே குலைகள் தோன்றினாலுமே அந்த இலைகள் எல்லாமே சிறுத்தும் அந்த காய்கள் எல்லாமே சிறுத்தும் தான் இருக்குது. இதனால் நமக்கு மகசூலுமே அதிக அளவு பாதிக்கப்படுது. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபினிட்டியை பயன்படுத்துறது மூலமாக கட்டுப்படுத்தலாம். இன்ஃபினிட்டில் 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. மெட்டாரைசியம் அனிசோஃபிலி, பிவேரியா பேசியானா, வெட்டிசிலியம் லெக்கானி, வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் மற்றும் நிமோரியா ரிலே. இந்த 5 வகையான நுண்ணுயிர்களுமே நமக்கு வண்டுக்களாக இருக்கட்டும், சாரஞ்சுர பூச்சிகள், நூற்புழுக்கள், இலைத்திணும் புழுக்கள் இது போன்ற 4 விதமான பூச்சிகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இருக்குது. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஏக்கருக்கு 500 கிராம் போதுமானது. மொதல் டோஸ் ஸ்ப்ரே மூலமாகவும் 2 மற்றும் 3வது டோஸ் வேர் சிகிச்சை மூலமாகவும் கொடுக்கணும். இது மூலமாக நமக்கு தண்டுக்கூன் வண்டிலிருந்து நிலைத்த நீடித்த தீர்வு கிடைக்கும். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடைமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699.